ஸ்வீட்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு அன்ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியை வந்து சாப்பிட்டுட்டு தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்றது சொல்லுவோம். அதில் ஒயிட் சுகர், மைதா, அப்புறம் நிறைய எண்ணெய் எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியை நம்ம வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக எளிமையாக செஞ்சிடலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சத்து மாவு வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 2 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கோங்க. சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற என் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சத்து மாவு லட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து இனிப்புக்கு சர்க்கரைக்கு பதிலாக அத்திப்பழம் அப்புறம் வந்து ஜாங்கிரி சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட அத்திப்பழம் இல்லைன்னா நீங்கள் வந்து விதை இல்லாத பேரிச்சம்பளமும் யூஸ் பண்ணிக்கலாம். அத்திப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளண்டர் ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு 2 கை அளவுக்கு இடித்த ஜாங்கிரி சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இது வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் வந்து லட்டு மாதிரி பிடிக்க போகிறோம். அடுத்து இதே பிளண்டர் ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சத்து மாவு பவுடரை சேர்த்துக்கோங்க. சின்ன ஜார் எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால இதை நான் வந்து 2 தடவை போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பெரிய ஜாரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரே தடவையில் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அத்திப்பழம், ஜாங்கிரி, அப்புறம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. லட்டு வந்து கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பாதாம் பருப்பு அப்புறம் வந்து முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த லட்டுவும் நம்ம 2 வகையாக பிடிக்கலாம். பெரியவங்களுக்கு எப்படி பிடிக்கிறது, குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு பிடிக்கும் போது இந்த மாதிரி நிறைய நெய் விட்டு நெய்யில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே அந்த லட்டுவை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிட்டு அந்த பாலில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே வந்து நம்ம இந்த லட்டுவை பிடிச்சிடலாம். நெய் போட்ட லட்டுவை தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. பால் போட்டு பிசைஞ்ச இந்த லட்டுவையும் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த சத்தான லட்டுவை வந்து சாப்பிட்லாம். எப்பவுமே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஸ்வீட் கார்விங்ஸ் நிறைய இருக்கிற டைமில் வந்து நீங்கள் நிறைய வந்து அந்த ஒயிட் சுகர் வந்து நம்ம பாடியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் அப்புறம் வந்து பிபி சுகர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஹெல்தியான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். லட்டு எல்லாமே பிடிச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பாதாம் பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் ஊட்டிக்கிறேன். சும்மா கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லட்டுக்கு இன்னும் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பாதாம் பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு பாதாம் பருப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தேங்காவும் துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த லட்டுவை வந்து கையில் கொஞ்சம் லைட்டாக உருட்டிக்கோங்க. லட்டு மேலே அந்த நெய்யோட கோட்டிங் பட்டுரும். நெய்யோட ஈரப்பதமான அந்த கோட்டிங்கில் வந்து இந்த பாதாம் பருப்பு நல்லா வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால யூஸ்வலாக நம்ம செய்கிற லட்டுவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர் ஆஃப் லட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல நட்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க கிட்ட தனியாக நீங்கள் சத்து மாவை கஞ்சியாக காய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா கூட ஒரு 2 லட்டு கொடுத்தீங்கனாலே போதும். அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் நல்ல வந்து அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு திங் வந்து அவங்க டெய்லி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்து மாவில் நம்ம நிறைய ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. இன்னும் என்னெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்ற உங்களோட சஜஷனும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இனிமேல் சக்கரை போட்டு மைசூர் பாக்கு ஜாங்கிரி எல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபியை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. அதே நேரத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரிஷியஸான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சத்து மாவில் நம்ம பாஜ்ரா, ராகி, அப்புறம் வந்து சோளம், வெள்ளைச்சோளம் எல்லாமே சேர்த்துருக்கோம். எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு ஹெல்தியான இன்னொரு ரெசிபியில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.